மக்களே, லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ அப்படின்னா, சைனாக்கு ஒருக்காவது உங்க வாழ்க்கையில போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பணம் கொடுக்காம எங்க போறது, பணத்தை கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு இறக்கி விட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு எப்போவுமே மணி ப்ராப்ளம் இருக்கும், டைமிங் ப்ராப்ளம் இருக்கும், ஓகேவா. ஆனால் லைஃப் டைம்ல ஒர்க்கா அப்படிங்கும்போது வந்து ஏதாவது ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா, அந்த மாதிரி டயத்தில் வந்து மினிமம் ஒரு 1 லேக் இருந்தால் போதும். அந்த சைனா வந்து ஒரு 4 to 5 days வந்து சாலிடாக சுற்றி பார்க்க முடியும். அதுக்கான நிறைய ஏஜென்சி வந்து நம்ம சென்னையிலே இருக்கிறாங்க, லோக்கல் கைட்லேயே இருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து எப்போதுமே வந்து நீங்கள் வந்து கொட்டேஷன் கேட்கலாம். உங்களுக்கு கொட்டேஷன் இந்த மாதிரி அமையுது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்போ அமையுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் சைனா என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சைனா மாதிரியான ஒரு டெக்னாலஜியும் சரி, சைனா மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் சரி, சைனா வந்து நீங்கள் எந்த விதத்தை அப்ரோச் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து சைனா வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய இடமா தான் இருக்கும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இடத்துல வந்து சைனாங்கிறது வந்து எப்போதுமே மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நாடாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ விசிட் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு பக்கம் பார்க்கலாம்.